என்னைக்கோ யாரோ ஒரு தவறு செய்யும்போது 10 வருஷம் நீங்கள் சும்மா இருந்துட்டு நீங்களும் அன்னைக்கு அந்த தவறுக்கு உடன் போய் எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்த பிறகு சொல்வதுங்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதா இல்லை. ஒரு துறைக்கு போகிறீங்க, ரசித்து போகிறீங்க, சாதிக்கணும்னு போகிறீங்க, அங்கே ஒரு தவறு நடக்கும்போது இந்த துறையே எனக்கு வேணான்னு வந்துடுங்க. எப்போவுமே இங்கே ஒரு சம்பவம் நடக்கும், உடனடியாக அதை பற்றி பேசுவாங்க. சில நடிகைகள் தற்கொலை பண்ணிப்பாங்க, டக்குன்னு நடிகர் சங்கம், சின்னத்திரை சங்கம்லாம். தமிழை பொறுத்தளவுக்கு முதல்ல இங்கே ஒற்றுமை கிடையாது. இன்னொன்று இந்த போட்டு கொடுக்குற வேலைங்கிறது இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இன்னைக்கு தமிழில் ஆல்மோஸ்ட் எல்லா நடிகர்களுக்கு பின்னாலேயும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சம்பந்தப்பட்ட நடிகைகள் வெளியில் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு கோபத்தோடு பேசுகிறீங்க, அன்னைக்கு மீடியா முன்னாடி வந்திருக்கலாம், வந்து எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு ஏன் சொல்லாமல் போனீங்கிறது தான் எல்லாரையும் நோக்கியும் இங்கே சொல்கிறது. அப்போ சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, இப்போ தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படிங்க எடுத்து ரயிலை விட்டுட்டு நீங்கள் அப்புறம் தண்டவாளத்தில் ஓடி போய் பிடிக்க போகிறதுங்கிறது தான் தவறாக இருக்குது. நீங்கள் அன்னன்னைக்கு அந்தந்த விஷயத்தை சொல்லணும். நான் சொல்கிறேன் சின்ன, நீங்கள் தகுந்த ஆதாரத்தோட கமிஷன் ஆஃபீஸில் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? மீடியாக்கள்கிட்ட தானே தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு. ஓகே சார், ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இந்த ஹேமா கமிட்டி அப்படின்னு மலையாளத்தில் பெரிய பெரிய தலைகள்லாம் கூட மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே தமிழில் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ வந்து ஜீவா கிட்ட ஒரு துணி கடை திருப்பி விழாவில் கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, அதை பற்றி பேச தேவையில்லை, நல்ல இடம் இது வந்துருக்கோன்னு. ரஜினி சார் வந்து எனக்கு தெரியாதுன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். வெங்கட் பிரபு பேசும்போது கண்டிக்கணும் தான் சொல்லியிருக்காரு. இங்கே உண்மையாகவே இருக்கா சார்? நிறைய இருக்குங்க, நிறைய இங்கே இருக்குது, நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நீங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அதை சொல்லாமல் இன்றைக்கி 10 வருஷம் கழிச்சோ 12 வருஷம் கழிச்சோ நீங்கள் சொல்லும் பொழுது அவரே சம்மந்தப்பட்ட நபரே திருந்தி சாமியாரா மாதிரி இருக்கலாம். அன்றைக்கி ஏதோ ஒரு எமோஷன் சுச்சுவேஷன் ஒரு தவறு செஞ்சுருக்கலாம். ஆனால் அதற்கப்புறம் அவரே வந்து கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அடடா நம்ம எல்லாரையுமே மகளாக நினைக்கணுங்கிற ஒரு இடத்துக்கெல்லாம் அவர் வந்திருப்பார். இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கும் பொழுது அது எப்படி சரியாக இருக்கும்னு நமக்கு தெரியல. இன்னொன்று, நீங்கள் தொடர்ந்து ஒருத்தன் கையவனாகவே இருக்கான், அவன் காலம் முழுக்க அவனை திருத்தவே முடியல, நேற்று கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு நடிகரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தாராளமாக கல்லெடுத்து அடிக்கலாம். ஏன்னா திருந்தாதவர்களை திருத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் என்னைக்கோ யாரோ ஒரு தவறு செய்யும் பொழுது 10 வருஷம் நீங்கள் சும்மா இருந்துட்டு நீங்களும் அன்னைக்கு அந்த தவறுக்கு உடன் போய் எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்த பிறகு சொல்வதுங்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதா இல்லை. ஆனால் இந்த நடிகைகள் சொல்கிற கதைகள்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து இது இது மனிதர்கள் தானா, இவங்கெல்லாம் மிருகங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கோபம் வருது. இப்போ ஷர்மிளான்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நடிகை பேசுகிறாங்க, சார்மிளா. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது சினிமாவில் அந்த காட்டு விலங்குகள் கூட அப்படி இருக்காதுங்க. அந்த ஜியாகிரபிகள் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த காட்டு விலங்குகள் கூட அப்படி இருக்காது, அப்படிலாம் நடந்திருக்காங்க அவங்களுக்கு மிருகத்தனமாக. அதை கேட்கும்போது நிஜமாவே இவனுங்களெல்லாம் உயிரோடே விடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு கோபம் வருது. அப்படியும் மனிதர்கள் இங்கே இருந்திருக்காங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழலில் காரணமாக எல்லாமே வந்து ஒரு ஆண் பெண் ஈர்ப்புங்கிறது இயல்பு தானே. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஒரு 10 பேர், அதிகபட்சம் 10 பேர் 20 பேர் தான் போவாங்க. வெளிநாடுகளுக்கு போகும்போது நிறையா செலவாகும்ட்டு இங்கேருந்து ஒரு பெரிய கூட்டத்தை விட்டு ஒரு 20 பேர் தான் போவாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாதம் அங்கே ஷூட்டிங் நடத்துகிறாங்கன்னு வைங்க, ஒரு லோன்லினஸ் வரும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு வரும். ஒன்றும் இல்லை, பிரசன்னாவும் ஸ்னேகாவும் அமெரிக்காவில் ஒரு படத்தில் நடித்தாங்க. இவங்க போகும்போது தனித்தனியாக தான் போனாங்க, வரும்போது ஜோடியாக வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. அப்போ இந்த கல்யாணத்தப்போ பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது எப்படி இந்த காதல் வந்தது அப்படின்னா, எங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆளே கிடையாது. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் பெருசாக பேசிக்க மாட்டோம், அப்புறம் ஒரு கட்டத்தில் உட்காந்து மெல்ல பேச ஆரம்பித்தப்போ எங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது காதலுங்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு அது போயிடுச்சு. வேறொரு பார்வையோடு பார்க்கும் பொழுது அது இன்னொரு இடத்தை நோக்கி போகுது. சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழல் அதை அமைச்சு கொடுக்குது, சில நேரங்களில் ரொம்ப ஆக்ரோஷமாக வேணும்னே ஒன்று நடக்குது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ இந்த உலகத்தில் இந்த ஃபீல்டில் நீ இருக்கணும் அப்படின்னா நீ என்னை அனுசரித்தா தான் நடக்கும்
அப்படின்னு சொல்கிற அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்குல்ல, அது கட்டாயம் ஒழியணும். ஆனால் இந்த ரயிலை விட்டுட்டு நீங்கள் அப்புறம் தண்டவாளத்தில் ஓடி போய் பிடிக்க போகிறதுங்கிறது தான் தவறாக இருக்குது. நீங்கள் அன்னன்னைக்கு அந்தந்த விஷயத்தை சொல்லணும். ஒன்று, பல பெண்கள் நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப அழகான பெண்களாக இருப்பாங்க. அவங்க வந்து எங்கேயோ ஒரு துணி கடையிலையோ ஏதோ ஒரு கடையில், அல்லது இந்த விருதுநகர் பக்கம் போனீங்கன்னா அந்த இந்த வெடி சுற்றுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க நினச்சா என்னென்னமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம். ஆனால் உழைத்து தான் வாழணும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 30 ரூபா 50 ரூபா கிடைக்கும். அதற்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிற பல பெண்கள் இங்கே இருக்காங்க. மாத சம்பளம் 1000 2000 தாண்டாத பெண்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்க. ஆனாலும் ஒழுக்கமாக இருக்காங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு துறைக்கு போகிறீங்க, ரசித்து போகிறீங்க, சாதிக்கணும்னு போகிறீங்க, அங்கே ஒரு தவறு நடக்கும்போது இந்த துறையே எனக்கு வேணான்னு வந்துடணும் நீங்கள் இல்லையா? அதை ஏன் செய்யலை நீங்கள்? செய்யாமல் அன்னைக்கு நீங்கள் இணக்கமாக இருந்துட்டு எல்லா புகழையும் அடைந்து எல்லா பணத்தையும் சம்பாரிச்சிட்டு ஒரு கட்டத்தில் இது போதுங்கும்போது ஒருத்தனை குறை சொல்கிறதுங்கிறது சரியாங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. இப்போ நேற்று கூட பாருங்கள், நிவின் பாலின்னு ஒரு அவர் மேலே ஆல்மோஸ்ட்டு கேரளாவில் எல்லா நடிகர்கள் மேலேயும் பச்சை குத்திடுவாங்க போல இருக்குது. நேற்று அவர் சிக்கிட்டார். இப்போ அவர் வந்து இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவரை நம்பி தமிழில் 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம் கிட்டத்தட்ட 15 கோடியில் எடுத்திருக்காங்க. அந்த படம் ராம் டைரக்டர் ராம் கூட நடிச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு ரிலீஸுக்கு டேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை யோசிச்சு பாருங்களேன். இப்போ கேரளாவில் வந்து படங்களே ரிலீஸ் ஆகல அண்மை காலமாக. ஆமாம், என்னென்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஒரு முக்கியமான படமாக இன்றைக்கி உருவாகிருக்கு அந்த படம். அப்போ அந்த தயாரிப்பாளருடைய நிலைமையை வச்சு பாருங்களேன். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இந்த பெரிய சிக்கலாக ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே தமிழில் வந்து ஒரு தரப்பினர் தமிழில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, முன்னாடி நடந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு, அதனால் அந்த மாதிரி ஒரு கமிட்டி தேவையில்லைன்றாங்க. ராதிகா சரத்குமார், சமந்தா மாதிரியான ஆட்கள் தமிழ்லேயே அப்படி ஒரு கமிட்டி கொண்டு வாங்க, இங்கேயும் நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒன்று கொண்டு வருவாங்களா? இங்கே கொண்டு வர மாட்டாங்கங்க. பல வருஷமாக விசாகா கமிட்டின்னு ஒன்று வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே இங்கே ஒரு சம்பவம் நடக்கும், உடனடியாக அதை பற்றி பேசுவாங்க. இப்போ சில நடிகைகள் தற்கொலை பண்ணிப்பாங்க, டக்குன்னு நடிகர் சங்கம், சின்னத்திரை சங்கம்லாம் கூடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நடிகைகளுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும், மாதத்துக்கு ஒரு முறை எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி நம்ம மனம் விட்டு பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒன்றுமே நடக்காது. அப்புறம் திடீர்னு ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகரோ ஒரு தயாரிப்பாளரோ கடன் தொல்லையால் செத்துருவார். உடனே எல்லாரும் கூடி இதுக்கு உடனே முடிவு கட்டணும், ஒரு குழு அமைங்க, நாளையிலேருந்து அது நடக்கணும் இது நடக்கணும்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்பி போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் தமிழை பொறுத்தளவுக்கு முதல்ல இங்கே ஒற்றுமை கிடையாது. இன்னொன்று இந்த போட்டு கொடுக்குற வேலைங்கிறது இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா இவர் இதை செஞ்சாருங்கிறத அதுக்கு முன்னாடி போய் அங்கே சொல்லிடுவாங்க சம்மந்தப்பட்டவர்கிட்ட. ஸோ இதெல்லாம் நடக்கும். இது நடிகர் சங்கத்தில் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்குது, பெப்சியில் இருக்குது. ஏன் இங்கே தமிழ் சினிமா வந்து நீண்ட காலமாக ஒரு இடத்துக்கு வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குன்னா இதுதான் காரணம். உள்ள நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த இஷ்யூவுக்கு ஏதாவது பேசியிருந்துருக்கணும், உங்கள் மௌனமே வேறு மாதிரி உங்களை காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட கேட்டதுக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தப்பு. அவர் வந்து ஆனால் அங்கே அவர் அதை பேச ஆரம்பித்தார்னா அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்பாங்க. முதல்ல நம்ம தப்பிச்சிருவோம் அங்கேருந்துன்னு கிளம்பிட்டார். ஆனால் வீட்டுக்கு போன பிறகாவது ஒரு அறிக்கையாக அவர் வெளியிடுறதுங்கிறது சரியாக இருந்திருக்கும். இந்த கமிட்டி என்னென்ன பிரச்சனைகளை முன்னெடுத்திருக்கு, நான் அந்த வரவேற்கிறேன். இப்போ மம்முட்டியே வந்து அந்த கமிட்டி தொடர்பாக பல கருத்துக்களை எதிர்கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஆனாலும் அந்த கமிட்டியை நான் வரவேற்கிறேங்கிறார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து நீங்கள் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி தமிழில் ஆல்மோஸ்ட் எல்லா நடிகர்களுக்கு பின்னாலேயும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சம்மந்தப்பட்ட நடிகைகள் வெளியில் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாறும். அதனால் நம்ம அமைதியாக இருந்துருவோம். என்னத்துக்கு வம்பு, நாம் ஒன்று சொல்லியே உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு அங்கேருந்து ஏதாவது ஒரு எதிர்குரல் வருதுன்னு வைங்க, அது தேவையில்லாத சிக்கல்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் பல பேர் அமைதியாகிட்டாங்க. ஆனாலும் விசித்ரா நேற்று பேசியிருக்காங்க, ரஜினி பற்றி அவங்களே ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சொன்னீங்க காலம் கடந்து வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளுக்கு இங்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. சின்மயி ரீசெண்டாக கூட ட்வீட் போட்டிருந்தாங்க, காலங்காலமாக நானும் சில பெண்களும் சேர்ந்து வைரமுத்துக்கு எதிரான கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சுட்டே இருக்கோம், இன்னமும் தொடர்ந்து அவரை ஆதரிக்கிறீங்க, அவரை வளர்த்து விடுறீங்க, அவரை இது பண்ணுறீங்களே தவிர அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு நடவடிக்கை கூட எடுத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை அப்படியே தொடர்கதையாக போயிட்டே இருக்குது. சின்மையும் விடாமல் போராடிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அவங்கள பொறுத்தளவுக்கு நான் இதுதான் சொல்கிறேன், நீங்கள் அன்னைக்கே ஏன் சொல்லலைங்கிறது தான். அன்னைக்கு இவ்வளவு கோபத்தோடு பேசுகிற நீங்கள் அன்னைக்கு மீடியா முன்னாடி வந்திருக்கலாம், வந்து எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அன்னைக்கு ஏன் சொல்லாமல் போனீங்கிறது தான் எல்லாரையும் நோக்கியும் இங்கே சொல்கிற விஷயம். அப்போ சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, இப்பதான் வந்திருக்குன்னு சொன்னாங்க அவங்க. அது எப்படிங்க எடுத்துக்க முடியும்? இப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒதுங்கி போயிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ சம்மந்தமில்லாத ஒரு நேரத்தில் சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப தப்பு தானே. இப்போ நீங்கள் அன்னைக்கு இந்த பிரச்சனையை குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ட்விட்டாவது ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் இருந்தது தான் இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுல அவங்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் லியோ படத்தில் டப்பிங் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்போ ஆயிருக்கும்னு ஒரு பயம் இருக்கும்ல. இல்லை, அவருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுல்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோடனே ஏஆர் ரகுமான் அவரை சேர்க்கறதே கிடையாது. அப்போ அவர் தமிழில் எழுதுகிற பாடல்கள் ரொம்ப சொற்பமாக மாறிடுச்சு. ஒரு பக்கம் இலக்கிய உலகத்தில் அவர் பிஸி ஆகிட்டா கூட இன்னொரு பக்கம் திரைப்பட பாடல்கள் எழுதுவது பெருமளவு குறைஞ்சி போச்சு இல்லை. இவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அவருக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி மாற்றிட்டாங்க பிரச்சனையை. அதான் இங்கே வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து இப்போவும் நான் சொல்கிறேன் சின்மையை, நீங்கள் தகுந்த ஆதாரத்தோட கமிஷனர் ஆஃபீஸில் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? மீடியாக்கள்கிட்ட தானே தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் நேரடியாக கமிஷனர் ஆஃபீஸில் போய் வைரமுத்து மீது இந்த ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது கொடுங்களேன். இன்றைக்கி என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை மீடியா கிட்ட மட்டுமே சொல்லி என்ன ஆக போகுது? அதுதான் சொல்கிறேன் நான். ஓகே சார், அந்த அக்டோபர் 10 வேட்டையன் வெர்சஸ் கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் கிளாஷ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஸ்டேஜில் வச்சு சூர்யா இல்லை சூப்பர் ஸ்டார் படம் வருது, கங்குவா குழந்தை மாதிரின்னு சம்திங் சொல்லி படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்ன சார் ஆச்சு திடீர்னு? ஏன் சார் போஸ்ட்போன்? இல்லை, அவருக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் வந்து அவரை மதிக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. சினிமாவில் அதெல்லாம் கிடையாது. பணம் தானே. இப்போ தயாரிப்பாளர் வந்து தினந்தோறும் வட்டியை வந்து லட்சக்கணக்கில் கட்டிகிட்டு இருக்காரு, வட்டியவே. அப்படி இருக்கும்போது நான் அவருக்காக ஒதுங்குறேன் அப்படின்னு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. படத்தை வந்து அந்த நேரத்தில் கொண்டு வந்தால் ஒரு முழு கலெக்ஷன் நமக்கு இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கலாம். அதில் உண்மையும் இருக்குது. இப்போ வேட்டையன் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும், சூர்யாவுக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஆனால் கலெக்ஷன் வந்து அப்படியே டிவைடடாக மாறும். இது வந்து வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க. சோலோவாக வரும்போது தான் நாம் நினச்ச கலெக்ஷன் எடுக்க முடியும்னு கங்குவா நினைக்குது. ஸோ அதனால தான் ஒதுங்கினாங்களே தவிர ரஜினி வந்து நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நடிகர், அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேங்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை.